தளபதி திருவிழா, இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இருக்குல்ல, அதான் அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ப்ளஸ் விஜய் சாருக்கான ஒரு ஃபேர்வெல் மீட்டு. இதை ஒளிபரப்புறதுக்கான உரிமையை ஜி நெட்வொர்க் தான் பெற்றிருக்காங்க. அவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் போட்டுருவாங்களே. எப்போ திரும்ப பிளான் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு போடுறோன்னு அவங்க ப்ரோமோ வெளியிட்டாங்க. ஓகே ரைட்டு. அப்போ பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச்சு எப்போ இதில் போடுவாங்க, இந்த கேள்வி வருதுல்ல. அதுவும் நாளைக்கு தான். அதுவும் சன் டிவியில் பராசக்தி ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை ஒளிபரப்ப போகிறாங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? 3 மணிக்கு. ஏன்பா, நீங்கள் ஸ்க்ரீனில் வேணா பராசக்தி படத்துக்கு 1 நாள் முன்னாடியே ஜனநாயகன் படம் வரலாம். ஆனால் நாங்கள் இந்த முன்னோட்டு நிகழ்ச்சி இருக்குல்ல, இந்த ப்ரொமோஷன் சார்ந்த ஈவெண்ட்டு, இதை நாங்கள் உங்களுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி தான் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறதா சன் டிவி தரப்புலேருந்து ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பராசக்தி இந்த ஜனநாயகன் படத்தை ஓவர்டேக் பண்ணி டிவியில் வரப்போகுதுங்க. இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் அதை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சண்டே கூட்டம் வெளியே பெருசாக குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 முக்கியமான ஈவெண்ட்டையும் பயங்கரமாக கூட்டம் குறைஞ்சிரும். இல்லை, டு பி ஃப்ராங்க் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சண்டே டிஆர்பி எனக்கு தெரிஞ்சு சன் டிவியை விட ஜி தமிழ் தான் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட மெகா ஈவெண்ட், ஜனநாயகன் படம் சார் விஜய் சார் கலந்துக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கு மக்கள் கொடுக்குற கிரேஸை தாண்டி மற்ற ஈவெண்ட்ஸ் கொடுத்துருவாங்களா என்ன? ஸோ சண்டே டிஆர்பி எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக கிடைக்க போகிறது ஜி தமிழுக்கு தான். இதுக்கு மத்தியில் சோஷியல் மீடியா முழுக்க ஃபேன்ஸ்லாம் ஒரு கான்ஃப்ளிக்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா போட்டுட்ருக்காங்க விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம்? நம்ம புறக்கணிப்போம், சன் டிவியில் போடுற அந்த ஒரு ஷோ நம்ம புறக்கணிப்போம்னு இவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கேம்பெயினாக ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கவர்மெண்ட் வெர்சஸ் ப்ரைவேட்ன்ற மாதிரி, ஏதோ பராசக்தி படத்தை ஒரு அரசு கொண்டு வர படம்ன்ற மாதிரியும், இந்த ஜனநாயகன் படத்தை ஒரு பிரைவேட் ஓன்டு கம்பெனி ஒன்று கொண்டு வர மாதிரியும் அப்படி போய்கிட்டு இருக்க விவகாரம். நீங்கள் இதில் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. சொல்லுங்க, ரைட்டு.